10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை எகத்தாளமாக பேசினான். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அவன் பேசலை, என்னை வளர்த்துட்டுட்டான். 2013 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +2 முடிச்சுட்டு உடுமலைப்பேட்டை வித்யாசாகர் காலேஜில் நான் பிபிஏ ஜாயின் பண்ணேன். படிப்பே வரல, பாதிலேயே நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் போய் ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேரும்போது ஒரு ஃபங்க்ஷனில், சார் காரை இப்படி நிப்பாட்டாதீங்க, இந்த மாதிரி நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக பேசினேன். நல்லா படிக்காமல் இருக்கிறனால தானே உங்களுக்குலாம் பிரச்சனை. நானும் படித்து மேலே வரேன்னு சொல்லிட்டு பழனி ஆண்டவர் காலேஜில் போய் பிஏ இந்தியன் கல்ச்சர் அட்மிஷன் போட்டேன். 2015 to 2018 வெறித்தனமாக படித்தேன். யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு ரேங்க்கு, கோல்டு மெடலிஸ்ட்டு. முன்னாள் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கையால் கான்வெகேஷனு. அப்படியே முடித்த கையோட அதே உடுமலைப்பேட்டை வித்யாசாகர் காலேஜில் வந்து MSW HRMக்கு அட்மிஷன் போட்டேன். 2018 to 20 பேட்ச் முடிச்சுட்டு நேராக உடுமலைப்பேட்டை HDFC பேங்க்லேயே வேலைக்கு சேர்றேன். அங்கே மட்டும் என்ன, அங்கேயே அடிமைத்தனம் தான். இதெல்லாம் வேணாம், வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனடியாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். முதல்ல ஆரம்பித்த பிஸ்னஸே ரியல் எஸ்டேட் தான். 23 வயசில் ஃபீல்டுக்கு வந்தேன். இன்றைக்கி எனக்கு 27 வயசாச்சு. இன்றைக்கி உங்கள் முன்னாடி 3 லட்சம் ஃபாலோவர்ஸோடு நிற்கிறேன். நம்ம வாழ்க்கை அப்போ மாறும் இப்போ மாறும்னு நினச்சிருந்தா என்றைக்குமே மாறாது. அவன் மாற்றுவா இவன் மாற்றுவான்னு சொன்னால் யாரும் வந்து மாற்ற மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாற்றணும். படித்தா உங்கள் தலையெழுத்தே மாறும்.